அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் சீஃப் மினிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருடைய பவர், அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான். இருந்தாலும் நான் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, சில விஷயங்களை திரும்ப நான் கூட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பற்றின கிளாஸில் சில விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் எனக்கு அது மாதிரி ஓடிட்டே இருந்ததுனால, சரி சீஃப் மினிஸ்டரில் நம்ம இதை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் ஸ்டேட் அசம்பிளியுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் நான் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா பார்லிமெண்ட்டுடைய அதே ப்ரொசீஜர் தான் இங்கே அப்படிங்கிறதுனால திரும்ப அதே கிளாஸஸ் ஏன் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஸ்டேட் அசம்பிளி பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே பார்த்துங்க. ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டர் பற்றி அதிகப்படியான டீட்டெயில்கள் அகைன் கான்ஸ்டியூஷனில் எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு அதிகப்படியான டீட்டெயில் இப்போ கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படலையோ அதே போல் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கும். என்ன சொல்லுது ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத ஆர்டிகல் 164 சொல்லுது. இந்த ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லுது, சீஃப் மினிஸ்டரை கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது சொல்லுது. அண்டு டஸ் நாட் ரெக்வயர் மெஜாரிட்டி. இது ஏன் நான் இங்கே இதுக்காக தான் இப்போ நான் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணமே இந்த இடம் தான். இந்த இடத்த தான் நான் அதிகமாக சொல்லலையோ, கொஞ்சம் தெளிவாக சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. பிரைம் மினிஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்காக தான் இந்த கிளாஸு. இதெல்லாம் சும்மா நான் பேசிக்கிறது தான். இது ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ கிளாஸே எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் வச்சு மட்டுமே நம்ம படிப்போம். இப்போ டிஎம்கே இருக்குது, அது ஏடிஎம்கே இருக்குது, சரிங்களா? இப்போது கவர்னரும் இங்கே இருக்கார். சரி, கவர்னரும் இங்கே வச்சுக்குவோம். இப்போ எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதி இருக்குது. இப்போ 2026 எலெக்ஷனில் ரெண்டு கட்சியும் போட்டிடுது. இப்போ டிஎம்கேக்கு ஒரு 117, ஏடிஎம்கேக்கு ஒரு 117. இப்படி 234 ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டியே இல்லை. 2026 எலெக்ஷனில் 234 தொகுதியில் ரெண்டு பேருக்குமே 117 வந்துச்சு சீட்டு. இப்போ டிஎம்கே ஒரு 134 வச்சுக்குவோம். ஏடிஎம்கே 100 தான் இருக்குது. பாருங்க, ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அது வேற விஷயம், தனியாக இருக்குது. இன்கேஸ் டிஎம்கேக்கு 134, ஏடிஎம்கேக்கு 100 இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே போய் ஆட்சி அமைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கவர்னருக்கு விருப்பம் என்ன அப்படின்னா, இவருக்கு கவர்னருக்கு டிஎம்கே வர விருப்பம் இல்லை, எங்களுக்கு ஏடிஎம்கே தான் வேணும் அப்படின்னா இவர் நேராக ஏடிஎம்கேவை கூப்பிடலாம். வாங்க சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிடுங்க அப்படின்னா உடனே நேராக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேராக போயிட்டு சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம், பதவி பிரமாணம் செஞ்சுக்கலாம். பதவி பிரமாணம் செஞ்சதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ள டிஎம்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளை தன்னுடைய பக்கம் பேசி வாங்க நம்ம ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கலாம், கோலிஷன் பார்ட்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 134 தொகுதி இருக்குது இல்லையா, எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, இதில் ஒரு 34 எம்எல்ஏக்களை இவங்க பக்கம் கொண்டு வந்துக்கலாம் ஒரு கூட்டணி கட்சி. இப்போ டிஎம்கேவே இல்லை, டிஎம்கேல நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்குது அப்படின்னா ஒரு 34 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மாத இடைவெளிக்குள்ள அந்த 34 பேரில் ஏடிஎம்கேக்கு கொண்டு வந்து அவர் பெரும்பான்மையை நிரூபித்தா போதுமானது. ஒரு மாதத்துக்குள்ள அவர் நேராக போய் எங்கிட்ட பெரும்பான்மையே இல்லைனாலும் கூட ஏடிஎம்கேல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேராக போயிட்டு கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். கவர்னர் கூப்பிட்டு வா நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு மாதத்துக்குள்ள அவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்குது, சரிங்களா? ஆனால் ஏன் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னா, பொதுவாக கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் அது பிரிஞ்சு போக மாட்டாங்க, அது எத்திக்கலாக இருக்காதுன்றதுனால சரி எதுக்கு நம்ம போய் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கணும், ஒரு மாதத்தில் ரிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த முறை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் கான்ஸ்டியூஷனில் அப்படி சொல்லியிருக்குது. மெஜாரிட்டி நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம். அதன் பிறகு ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள நம்மளுடைய பெரும்பான்மை நிரூபித்தா போதும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அது நடைமுறையில் வேஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இவர் 34 வச்சுருக்காரு இல்லையா, அப்படி தான் வரப்போகுது, ஸோ அப்படியே இருந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே சொல்லியிருப்பாங்க, டஸ் நாட் ரெக்வயர் மெஜாரிட்டி. ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்பதற்கு பிறகு மெஜாரிட்டி நிரூபித்தா போதுமானது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அது பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் அண்ட் தென் ப்ரூவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்குது. அதன் பிறகு கவர்னர் சிஎம்ஐ டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவருக்கு பிடிக்கல, நீ சிஎம் இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது.
எப்போ வரைக்கும்னா அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கும். ஒரு கட்சியில் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அந்த கட்சி வந்து எம்எல்ஏக்களுடைய மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவர் வந்து டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது. அதே போல் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுனாலும் அது வர வரைக்கும் அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் கம்யூனிகேஷன் பர்சன், ஒரு கவர்னருக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் இடையிலான ஒரு கம்யூனிகேஷன் ஆஃபீஸராக வந்திருக்காரு. எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் இருக்காரோ அதே போல் சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கும் மினிஸ்டருக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆஃபீஸராக இருக்கார். அங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டு வந்து இங்கே சொல்லுவார், இங்கே என்ன இருக்கிறாங்க கேட்டு வந்து அங்கே சொல்லுவார். இப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஆஃபீஸராக இருப்பார். ஏங்க கம்யூனிகேஷன் ஆஃபீஸராக இருக்கணும்னா, ஏன்னா சட்டசபையில் ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகுதுன்னா அது ஆக்டாக மாறும்னா நேராக போய் கவர்னர்கிட்ட ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் அது வந்து ஆக்டாக மாறும். ஸோ அங்கே போகும்போது அவர் வந்து தன்னுடைய கருத்து வந்து சொல்லுவார், இல்லை இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாரும் போய் பார்க்க முடியுமா? எம்எல்ஏக்கு எல்லாரும் வாங்க, 234 பேரும் வாங்க போய் பேசலாம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு இருக்காருனால ஸோ இவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மினிஸ்டர்ஸுடைய எம்எல்ஏக்களுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அவர் தான் போய் அங்கே போய் கேட்டு வருவார், என்ன சார் பண்ணலாம், ஏது பண்ணலாம். ஸோ அவர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ரெக்கமெண்ட் ரீஷஃபில், அதே முன்னாடி பார்த்துருப்போம் பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த துறை சார்ந்த மினிஸ்டர்ஸாக போடுங்க அப்படிங்கிறத கவர்னருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதே போல் அந்த துறைகளை மாற்றி அமைக்கிற அதிகாரமும் சீஃப் மினிஸ்டருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே போல் கைட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மினிஸ்டராக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், கைட் பண்ணலாம், அந்த அதிகாரமும் சீஃப் மினிஸ்டருக்கு. இல்லை அவங்க மினிஸ்டர்ஸாக போட்டால் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்து எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள சீஃப் மினிஸ்டர் வந்து கைட் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணலான்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகலுங்க, ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, சிஎம்மும் மினிஸ்டர்ஸும் கவர்னர் அவருடைய வேலைகளை செய்கிறதுக்கு உதவியும் ஆலோசனையும் கொடுக்கலாம். எய்ட் அண்ட் அட்வைஸ். அதே மாதிரி தான் நம்ம அங்கே பார்த்துருப்போம். எப்படி வந்து பிரசிடென்ட் வந்து தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு எப்படி மினிஸ்டர்ஸும் எப்படி பிரைம் மினிஸ்டரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சார் இந்த வேலைலாம் செய்யலாம் சார், ஏன்னா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. பாருங்கள், ஒரு இந்தியாவில் இருக்கும்போது இந்தியாவுடைய ஹெட்டு வந்து பிரசிடென்ட்டு, ஸ்டேட்டுன்னு வரும்போது ஸ்டேட்டுடைய ஹெட் வந்து கவர்னர். அவங்ககிட்ட தான் வந்து எல்லா பவருமே இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான அவங்ககிட்ட எந்த அதிகாரம் இருந்தாலும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்களால் ஏன்னா மக்களுடைய குரல் தானே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, அதே போல் ஆலோசனையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிகல் 163 வந்து சொல்லுது. இந்த கிளாஸில் நாம் சீஃப் மினிஸ்டரை பற்றி பார்த்தோம், ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். சீஃப் மினிஸ்டர் வந்து நிறைய அவருடைய பதவிகள் என்ன, அவருடைய தகுதிகள் என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன முக்கியமான விஷயங்கள், ஒரு சீஃப் மினிஸ்டருடைய முக்கியமான பவர்ஸ் என்ன, அவர் வந்து எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.